இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தது. அதுல எல்ஐசி ஜிஐசியை பொதுத்துறையில் பாதுகாப்பது என்பது ஒரு முடிவு. எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அரசாங்கம் இன்சூரன்ஸ் சட்ட திருத்த போகிறது, எல்ஐசி சட்டத்தை திருத்த போகிறது, ஐஆர்டிஏ சட்டத்தை திருத்த போகிறது. அந்நிய நேரடி மூலதனத்தை 100% உயர்த்துவது இன்சூரன்ஸ் துறையில் என்று முடிவெடுத்திருது. அந்த சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் அதற்கு எதிரான 1 மணி நேர வெளிநடப்பு வேலை நிறுத்தத்தை இந்த செயற்குழு கூட்டம் முடிவெடுத்திருக்கிறது. அதுபோல எல்ஐசி நிறுவனத்தில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற அடுத்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். நாட்டில் ஏராளமான வேலையில்லா திண்டாட்டம் என்பது இன்றைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் எல்ஐசி நிறுவனத்தில் உடனடியாக பணிக்கு ஆட்களை எடுக்க வேண்டிய வேலையை எல்ஐசி நிர்வாகம் துவங்க வேண்டும். எனவே வரும் பிப்ரவரி மாதம் வரை அதற்கான அவகாசத்தை நிர்வாகத்துக்கு வழங்குவது, அதற்குள்ளாக பணியாளர்களை நியமிப்பதற்கான ஆணையை அவர்கள் பிறப்பிக்கவில்லை என்றால் அதற்கு எதிராக தீவிரமான இயக்கங்களை பிப்ரவரி மாதம் துவங்கி வேலை நிறுத்தம் உட்பட்ட இயக்கங்களை நடத்துவது என்று இந்த செயற்குழுவில் முடிவு செய்திருக்கிறோம். அதுபோல பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்களை ஒன்றாக இணைப்பது, அந்த ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டியது, அதுபோல ஓய்வு பெற்றவர்களுடைய பென்ஷனை குறைந்தபட்சம் 30% உயர்த்துவது போன்ற கோரிக்கைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் நிலுவையிலே இருக்கிறது. எனவே அதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதற்கான இயக்கங்களை நடத்துவது, அதுபோல நாட்டில் வேலைவாய்ப்பின்மை என்பது ஏராளமாக உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அது 9.43% தொட்டிருக்கிறது. எனவே அந்த பின்னணியில் வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற அடிப்படையில் எல்ஐசி ஜிஐசி நிறுவனங்களிலே பணியாளர்களை நியமிப்பதற்கான வேலையை உடனடியாக துவங்க வேண்டும் ஆகிய பல்வேறு முடிவுகளை இந்த செயற்குழுவில் நாம் எடுத்திருக்கிறோம். அதை வருகின்ற நாளில் நடைமுறைப்படுத்துவோம். அதை மக்களிடம் கொண்டு போவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எப்போதும் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் இப்போதும் அந்த ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 15,000 vacancies are there in LIC. We wanted to fill that. 100% அந்நிய முதலீடு கொண்டு வந்தாச்சுன்னா, வரக்கூடிய அந்நிய கம்பெனிகள் துவங்கியாச்சுன்னா இங்க பாலிசி போடவர்களுடைய பணம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போய் சேரும். நம்முடைய சேமிப்பு என்பது இங்கே குறையும். பாலிசிதாரர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அந்த பணம் உபயோகமாக இருக்காது. எனவே அதை கொண்டு வரக்கூடாது என்பது கோரிக்கை. பொதுவா இப்போ தனியார் மயமாக்கப்படுது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல இதுவும் ஒரு விஷயமா மாறிடுமா? ஆமா, அரசாங்கத்தினுடைய எண்ணம் தனியார் மயத்தை நோக்கி எல்ஐசி ஜிஐசியை கொண்டு போவது என்பதுதான். எனவே அதனுடைய ஒரு படியாகத்தான் அவர்கள் இந்த சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருகிறார்கள். எனவே இன்சூரன்ஸ் துறை ஏற்கனவே வளர்ச்சி பெற்றதுதான். ஏற்கனவே பாலிசிதாரர்களுக்கு ஏராளமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து தருகின்ற நிறுவனம் தான். எனவே இந்த சட்ட திருத்தம் என்பது தேவையில்லை என்பதைத்தான் செயற்குழு தன்னுடைய கருத்தாக இங்கே சொல்லி இருக்கிறது. 8 அது பொது காப்பீட்டு துறையில் 4 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இன்னும் அந்த ஊதிய உயர்வு என்பது வழங்கப்படவில்லை. அங்கு பணி செய்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷன், குறைந்தபட்ச குடும்ப ஓய்வூதியம் என்பது 30% உயர்த்தப்படவில்லை. பொது காப்பீட்டு 4 தேசியமயமான நிறுவனங்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கிறது. பொதுத்துறை வங்கிகளை ஒன்றாக இணைக்கின்ற அரசு அதை இணைக்காமல் காலதாமதம் செய்கிறது. எனவே இந்த கோரிக்கை எல்லாம் வைத்து அந்த கோரிக்கைகளை வைத்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம்.
எனவே அதற்குள்ளாக இந்த கோரிக்கைகளுக்கு ஒரு நியாயமான தீர்வு ஏற்படவில்லை என்றால் அதற்காக ஜனவரி 8ஆம் தேதி ஜிஐசி நிறுவனங்களில் இந்த பொதுத்துறை நிறுவனங்களே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அனைவரும் இணைந்து அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை ஜனவரி 8ஆம் தேதி நடத்துவார்.